ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் மம் ட்ரெஷர். இன்றைக்கி வந்து சுவையான சூப்பரான மரளிக்கிழங்கு வச்சுன்னா ஒரு வடை ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது கூட நான் பார்த்தீங்கன்னா தோசைக்குமே பேட்டர் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மரளிக்கிழங்கு ஆக்சுவலாக எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்குமே. அதை பாயில் பண்ணி சக்கரை தொட்டு சாப்பிட்டாலே எல்லாம் சாப்பிட்ருவாங்க. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கட்டுமேன்ட்டு அரிசி ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன், 1/4 கிளாஸில் உளுந்து எடுத்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூனுக்கு வெந்தயம் மருந்து எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு 2 மணி நேரத்துக்கு கூட வச்சு எடுத்து வச்சுட்டேன். சாய்க்குட்டி வர வந்து நடு வந்து திரும்ப எடுத்து சாப்பிட்டுட்டு தான் இருடா ரெசிபிக்கே பத்தாதரா அப்படின்னு சொன்னேன். அப்படி அமைதியாகிட்டான். ஸோ அரிசி எல்லாத்தையும் போடும்போது இந்த மரளிக்கிழங்கும் போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டில் வந்து அரைச்சி வச்சுருக்கும். இந்த வடை கொஞ்சம் காரசாரமாக வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா அந்த வடை மாவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது. எப்பயும் நம்ம அரைக்கிற வடை மாவு தான். ஆனால் இந்த வடை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குமே. ஸோ இது கூட நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா வெங்காயம், கருவேப்பிலை இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னுமே நல்லா காரம் நல்லா வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பச்சை மிளகா வந்து காரம் இருக்காது, அதனால நான் வந்து அதையும் 2 ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா நம்ம வந்து எப்பயும் முடிய வடை தட்டி சாப்பிட்டா சுவையான டேஸ்டியான மரளிக்கிழங்கு வடை செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாருங்க பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து எப்படி தெரியுமா இருக்கும், நீங்கள் சாப்பிடும்போது அப்படியே ஒரு மாதிரி மெத்துன்னு ஒரு சவுக்குன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் கிழங்கு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால தான். ஸோ நல்லா சூப்பராக தேவையான அளவுக்கு உப்புலாம் வந்து ஆட் பண்ணிக்குவோம். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சார். இதே தான் தோசை மாவுக்குமே இதே வந்து நம்ம தோசை மாவு கரைச்சி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா போங்க அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி டிஃபனே வந்து வேறு லெவலில் விடும். ஸோ இதில் வந்து தோசை மாவும் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து நைட்டு வந்து கொஞ்சம் தோசை, வடை, தக்காளி சட்னி இதுதான் எங்கள் வீட்டு மெனு. ஸோ நீங்கள்லாம் வந்து மரளிக்கிழங்கு அரைச்சிருக்கீங்களான்றதை கீழே கமெண்ட் செஞ்சேன். பாய்.